ஒன்றாக திரள்வது, போராட்டம் நடத்துவது, எல்லோரும் ஒன்றாக நின்று போராட்டக்கூடிய ஒரு சூழல் என்பதே இல்லாத நிலை உருவாவதன் காரணமாகத்தான் நீதிபதிகளுக்கு இப்பொழுது எங்கள் மீதான பயம் நாங்கள் அவர்களை மிரட்டுவதற்காக சொல்லவில்லை. உரிய நியாயத்தை, உரிய எங்களுடைய உரிமையை, சமூக நீதியை இப்பொழுது கேட்கிறோம். தமிழ்நாட்டில் இதுவரையில் அனுமதிக்கப்படாத, வாய்ப்புகள் வழங்கப்படாத சமூகங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதுதான் திறமையானவர்களை, நேர்மையானவர்களை, அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களை நாங்கள் சொல்கிறோம். எனவே இவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே முன்னேறிய சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களாகவே சொல்கிறார்கள். எங்களுடைய கேள்வி, நீதிபதியாவதற்கு என்ன தகுதி, என்ன அளவுகோல் வைத்திருக்கிறது, என்ன தேர்வு முறை வைத்திருக்கிறது, எத்தனை வழக்குகள் நடத்த வேண்டுமா, எத்தனை வழக்குகளை வெற்றி பெற வேண்டும், எந்தெந்த சட்டங்களில் அவர்களுக்கு புலமை வேண்டும், ஏதாவது ஒரு வழிமுறைகளை, நெறிமுறையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் இதுவரையில் பின்பற்றப்படுகிறதா என்ற கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறோம்.